வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மை வெஸ்டேஜ் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம எப்படி பேன் அண்ட் பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோமில் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். myvestage.comல போனீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுவோம். டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட நேம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோகேஸ்வரின்னு வந்திருக்கு. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேன் சிம்பிள் நம்ம அதை கிளிக் பண்ணும்போது டேஷ்போர்டுங்கிறது வருது. ஓகே, இப்போ நம்ம டேஷ்போர்டில் போயிட்டோம் அப்படின்னோம்னா நிறைய விஷயங்கள் அதில் ஷோ பண்ணுறாங்க. அதில் ஜஸ்ட்டு நம்ம கீழே வந்தோம்னா பேங்க் பேன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். நமக்கு வந்து இப்போ பேன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்றபோது எடிட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்மளோட டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஜஸ்ட்டு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுறோம். அடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேனோட ஸ்கேன் டாக்குமெண்ட்டை வந்து ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இமேஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறமா வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மளோட கன்சர்ன் மட்டும் கொடுக்கணும். கிளிக் ஹியர் டு இண்டிகேட் த ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த வெஸ்டேஜ் டிஸ்க்ளோசர் பாலிசிஸ் அப்படி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கன்சர்ன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு நான் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம பேன் இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணணும். அடுத்து வந்து பேங்க் இன்ஃபர்மேஷன் சேம் அதே மாதிரியே அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். அதை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம்னாவே பேங்க் நேம் பிரான்ச் நேம் வந்துடும். அடுத்து 2 டைம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் நம்பர், ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மளோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கிளியராக நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து ஃபைலை சூஸ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சேம் அதே தான் நம்மளோட செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துறோம். சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னாவே இப்போ பேன் அண்டு பேங்க் ரெண்டுமே நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னாவே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிடும். இப்போ நமக்கு வந்து இங்கே பெண்டிங் அப்படிங்கிற காமிக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஒன்ஸ் அது வெரிஃபை ஆகிடுச்சுன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் பேனாக இருக்கட்டும் அப்ளிகேஷன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அது சீலிங் ஆகிருக்கும். சீலிங் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இன்கம் எல்லாமே வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நம்ம ஐடி போட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. விஷ் யூ.